Amen. கர்த்தர் நல்லவர். God Amen. is good. Amen. இந்த காலை ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். We welcome each and every one of you to this Tamil service in this morning. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. God is good. ஆண்டவரை துதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். God has given us this opportunity to praise Him. இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கிறதை உணர நம்மால முடியும். We have realized the abundant presence of God Jesus here. ஆமா, இந்த இடத்துல ஜனங்கள் இருக்கிறதை காட்டிலும் More than people being here, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்க வேண்டும். we have seen presence of God here. அதுதான் ஒரு ஆலயத்தினுடைய மகிமை. That is the glory of God. ஆமென். அந்த மகிமையை தேவன் இன்றைக்கு அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி So செய்திருக்கிறார். He has given us this time to get that abundance presence. அவருடைய வார்த்தை இந்த இடத்துல வல்லமையாய் இருக்கிறதை நம்மால உணர முடிகிறது. We have realized the word being with us. இதுவரைக்கும் தேவன் இந்த 5 மாதம் வரைக்கும் தேவன் நம்மளை ஆச்சரியமாய் தேவன் நடத்தி இருக்கிறார். God has been graciously been with us these 5 months. தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து தம்முடைய வார்த்தையை கொடுத்து தேவன் நம்மை நடத்தி He இருக்கிறார். has given us the promise and He has guided us. ஆமென். இப்பொழுதும் இந்த மாதமும் தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த மாதமும் தேவன் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் Even இருக்கிறார். this month He has given us this promise and He's been guiding us. ஆமென். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் This month the promise verses மார்க்கு 5ஆம் அதிகாரம் Mark chapter 5 36வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். verse 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே Overhearing what they said, ஜெப ஆலய தலைவனை நோக்கி Jesus told him, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு don't என்று be சொன்னார். afraid, just believe. பயப்படாதே Don't be விசுவாசம் afraid, உள்ளவனாய் இரு. just believe. ஆமென். Amen. இந்த மாதம் தேவன் சபைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமானது This month for the church and for us, the promise what has been given to us is, பயப்படாதே don't be afraid, விசுவாசம் just உள்ளவனாய். believe. ஆமென். ஹalleluya. Hallelujah. பயப்படாதே Don't be afraid, விசுவாசம் உள்ளவனாய். just believe. ஆமா, அநேக வாக்குத்தத்தங்கள் சபை வேத வசனத்திலே இருக்கிறது. There have been so many promises in the Bible. ஆமென். இந்த வசனம் என் இருதயத்தை மிகவுமாய் தொட்டது. This verse has touched my heart. ஆமென். இந்த வசனத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன். I love this verse. ஆமென். இந்த வார்த்தையை நான் இறுக பிடித்துக் கொள்கிறேன். This verse I will hold on to. ஆமென். ஹalleluya. இந்த வார்த்தை எதற்காக ஆண்டவர் கொடுத்தார் என்பது நமக்கு தெரியாது. We don't know why God gave us this எந்த verse. பாதையின் வழியாய் நாம் கடந்து செல்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. We don't know what way we are going through. ஆமென். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். But this verse is for you and me today. பயப்படாதே Don't be afraid. விசுவாசம் Just உள்ளவனாய். believe. ஆமென். Amen. ஹalleluya. Amen. ஏன் தெரியுமா? You know why? அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. Every word has going to be come அவர் to பொய் pass. சொல்ல மனிதன் அல்ல. He will not lie. அவர் மனமாற மனுபுத்திரன் He will அல்ல. not change like a human. ஆமென். ஹalleluya. Amen. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது இந்த பகுதியை வாசிக்க தேவன் உதவி செய்தார். As I was meditating, I was reading these verses. அந்த மார்க் 5வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் When we turn over to Mark chapter 5, 22வது வசனத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது from verse 22 it says, ஜெப ஆலய தலைவனாகிய எவிரு என்பவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் வந்து விழுந்து, synagogue leader named Jairus came and fell at Jesus' feet. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார். He said, my little daughter is dying. அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு Let she be healed. நீர் வந்து You will come அவள் மேல் உமது கையை வையும், and put your hands upon her, அப்பொழுது பிழைப்பாள் அவரை என்று அவரை மிகவும் வேண்டிக் and கொண்டார். then she will be healed. ஆமென். இந்த இயேசுவை அழைக்கிறவர் ஒரு ஜெப ஆலய தலைவனாய் அவன் இருக்கிறான். He's been a synagogue leader. ஆமென். வேதாகமத்தில் ஒரு ஆலய தலைவன் என்று சொல்லப்படவில்லை. It's not said as a church leader. ஒரு ஜனங்களின் தலைவன் என்று சொல்லப்படவில்லை. It does not say that he was a people leader. ஜெப ஆலய தலைவனுடைய தலைவன் இயேசுவை அழைக்கிறார். It said as synagogue leader. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன்.
He is a prayerful person. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர். He waits upon the Lord. ஆமென். தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்கிற ஒரு He மனிதன். waits to get the answer from God. அவனுடைய குடும்பத்திலே, அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நாம் இந்த இடத்துல We பார்க்கிறோம். are seeing what happened in his life and in his child's life. ஆமென். அவன் இயேசுவை கண்டவுடனே When அவருடைய he saw- பாதத்திலே வந்து விழுந்து அவரை வேண்டிக் கொள்கிறான். When he saw Jesus, he came and fell at Jesus' feet. ஆமென். அப்போ ஜெபிக்கிற ஒரு மனுஷன் அவனுக்கு தெரியும் நான் யாருடைய பாதத்தில் வந்து விழுகிறேன் என்பதை. So a prayerful person will know at whose feet he falls. அவனுடைய ஆவியிலே அவன் உணரப்பட்டான் இவர் மெய்யான கிறிஸ்து என்பதை. He realizes that in his spirit. ஆமென். இவராலே என் மகளை குணமாக்க முடியும் என்பதை அவன் He விசுவாசித்திருந்தான். knew he was Jesus and he could heal his daughter. அதை தன்னுடைய ஆவியினாலே அவன் உணர்ந்திருந்தான். He realized that in his spirit. ஒரு ஜெப ஆலய தலைவன் ஒரு மருத்துவரிடத்திலே போய் இந்த வார்த்தையை A சொல்லவில்லை. synagogue leader did not go to a doctor. மற்ற ஜனங்களிடத்தில் போய் இந்த வார்த்தையை அவன் He did not சொல்லவில்லை. go to other people. அவன் இயேசுவை கண்டவுடனே அவருடைய பாதத்திலே வந்து விழுந்தான் As என்று soon as சொல்லி. he saw Jesus, he fell at his feet. இதுதான் ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய சரியான வழியா இருக்கும். This is the right way what the synagogue leader has to be. இன்றைக்கு Today, ஜெபிக்கிற நாம் யாருடைய பாதத்திலே போய் விழுகிறோம் என்பதுதான் நம்முடைய கேள்வி. if we have a prayerful life, at whose feet are we falling to? யாருடைய பாதத்திலே போய் விழுகிறோம்? At whose feet? ஆமென். நம்மளுடைய நெருக்கங்களிலே, When we are in difficult நம்மளுடைய situations, பாடுகளிலே, during our difficulties, நம்மளுடைய கண்ணீரிலே, during our sufferings, நம்மளுடைய வியாதிகளிலே, during our sicknesses, நம்மளுடைய தேவைகளிலே during our whatever we need, during a time of need. நாம் யாருடைய பாதத்திலே போய் நாம் இருக்கிறோம்? At whose feet do we fall to? இந்த ஜெப ஆலய தலைவன் This synagogue leader, அவன் இயேசுவின் பாதத்திலே he போய் fell விழுந்தான். at Jesus' feet. ஆமென். அவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். He fell at Jesus' feet and said this. ஆமென். அப்போ அந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசு அவனோடு கூட போனார் என்று 24வது வசனத்தில் நாம் 24 பார்க்கிறோம். verse says, so Jesus went with him. ஆமென். அவன் கூட போகும் பொழுது As he went, இடையில ஒரு சம்பவம் சம்பவிக்கப்படுகிறது. something happened in the ஒரு way. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி There was a lady with sickness. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் சுகத்தை She பெற்றுக்கொண்டாள். touched the end of Jesus' clothes. இயேசு தன்னிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது என்பதை அறிந்து Jesus realized the power went என்னை from தொட்டது him. யார் என்று He கேட்க asked who touched him. அந்த கான்வர்சேஷன் நடந்து அதை முடிகிறதுக்குள்ள கொஞ்சம் டிலே ஆகிவிட்டது. So when that was happening, there was a delay. அவர்கள் திரும்ப ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிற்கு வரும் பொழுது As he was traveling to the அவனை- synagogue leader's house, அவனை சுற்றி இருந்த ஜனங்கள் The people அவனுக்கு ஒரு around செய்தியை him- கொண்டு the வருகிறார். people around him brought him a news. 35வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது Verse 35 says, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் as he was talking, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து some people from the Jairus synagogue leader came. உம்முடைய குமாரத்தி மரித்து போனார், Your daughter is dead. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் Why என்றார். bother the teacher anymore? ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய குமாரத்தி மரித்து போனார். Your daughter is dead. ஆமென். ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆலய தலைவன், A person who prays, ஜனங்களுக்காக பரிந்து பேச வேண்டியவன், person who intercedes for people, ஜனங்களுடைய சுகத்துக்காக, a person who prays for ஜனங்களுடைய sinners, தேவைகளுக்காக, who prays for their needs, ஜனங்களுடைய கண்ணீர்களுக்காக who prays for their cries, ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே சம்பவித்தது. who prays, and that is the news he heard. அவனும் அவனுடைய குடும்பத்துக்காக He ஜெபித்திருப்பான். would have prayed for his family. அவனும் அவனுடைய மகளுக்காக அவன் He would have ஜெபித்திருப்பான். prayed for his daughter. ஆமென். அவன் இயேசுவை பார்த்த உடனே As he saw Jesus, நான் இயேசுவை பார்த்து விட்டேன், he saw the Jesus. உன் இரட்சகரை நான் பார்த்து விட்டேன், I've seen the Savior, விடுவிக்கிறவரை நான் பார்த்து the விட்டேன், one who redeems. இருளிலே பிரகாசமாய் உதிக்கிற ஒளியை நான் பார்த்து I விட்டேன். have seen what shows the இனி light. எனக்கு கண்ணீர் இல்லை, I don't have to be இனி worried. எனக்கு துக்கம் இல்லை, I don't have any இனி suffering. எனக்கு கவலை இல்லை என்று அவன் I don't நினைத்திருக்கிறான். have to worry about anything. என் மகள் பிழைத்துப்பாள் என்கிற நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் வந்து விழுந்தான். He had that trust that his ஆனால் daughter would அவனுக்கு heal. அறிவிக்கப்பட்டது, But what came to him was ஆமென், உன் மகள் மரித்து the போனாள். news that your daughter is dead. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். இதே வார்த்தை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய
காதுகளிலும் The தொனிக்கப்படலாம். same news may come to your ears. இந்த வார்த்தை This word ஜனங்களை பயமுறுத்துகிற வார்த்தை. brings fear to people. இந்த ஜெப ஆலய தலைவனை பயப்படுத்துகிற வார்த்தை. This gave fear to the synagogue leader. எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தாலும், Whatever be the person is, மாம்சீகத்திலே இருக்கிற if he is of flesh, யாரா இருந்தாலும் whoever it is, மரணம் என்கிற செய்தியை கேட்கும் when பொழுது we hear a death news, அவர்களுக்குள்ளே ஒரு பயம் there வருகிறது. is always a fear. ஆமென். அந்த மரண செய்தியை கேட்கும் பொழுது, When he heard the death news, ஆமென், ஒருவேளை அவனுக்கு அந்த பயம் வந்திருக்கலாம். he would have got that fear in அவன் him. பயப்பட்டதுனால தான் Only because he feared, இயேசு இந்த வார்த்தையை அவனை பார்த்து சொல்லுகிறார். Jesus said this word to him. ஆமென். அப்போ நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் So the people around us நமக்கு சில செய்திகளை சொல்லும் பொழுது will bring news to us. நம்முடைய இருதயம் பயப்படலாம், We can fear, நம்முடைய இருதயம் கலங்கலாம். we can be feared. ஆனா ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். But God promises us today, நீ பயப்படாதே. don't be afraid. ஆமென். நீ பயப்படாதே. Don't be afraid. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். இன்றைக்கு பயம் உலகத்தை ஆட்டி படைக்கிறது. Today this fear is going around the world. இன்னைக்கு அநேகர் வெளியில நல்ல ட்ரெஸ் பண்ணி, நல்ல மேக்கப் பண்ணி, நல்ல வெளியில அவர்கள் தென்படுகிறார்கள். People dress up nicely outwardly, ஆனா அவர்களுடைய இருதயங்களிலே பயம் அவர்களை ஆளுகை but செய்கிறது. there is fear in their hearts. ஆமென். பயம் அவர்களை ஆளுகை செய்கிறது. But there is fear in them. ஒரு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். So they have a fearful life. ஆமென். அநேகருக்கு தங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான பயம் Many இருக்கிறது. of them have fear about the future. தங்களுடைய வேலையை குறித்ததான பயம் They have இருக்கிறது. fear about their தங்களுடைய employment. குடும்பத்தை குறித்ததான They பயம் have fear இருக்கிறது. about the family. தங்களுடைய சுகத்தை குறித்ததான They பயம் have fear இருக்கிறது. about their health. ஆமென். தங்களுடைய சபையை குறித்ததான பயம் They have இருக்கிறது. fear about their church. தங்களுடைய தேசங்களை குறித்ததான They have பயம் fear இருக்கிறது. about the nation. நாம் இப்பொழுது பார்க்கிறோம், யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம We கேட்கிறோம். see that the war is going ஒரு on. பயம் நிறைந்த வாழ்க்கையிலே ஜனங்கள் கடந்து People செல்கிறார்கள். have fear. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் தெளிவாய் வருகிறது. But God's word comes very ஆமென். clearly. பயப்படாதே, Don't be afraid. விசுவாசம் உள்ளவனாய். Just believe. ஆமென். ஹalleluya. Amen. ஆமென். பயம் Fear. தேவன் கொடுக்கிறது அல்ல. It's not from God. பயம் தேவனால் உண்டாகிறதும் அல்ல. Fear is not originating from God. 2 தீமோத்தேயு 1:7 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 2 Timothy 1:7 says, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் For the Spirit of God gave us does not make us timid, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை அவர் but gives us கொடுத்திருக்கிறார். power, love and self-discipline. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் He has not given us a spirit of timid, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை but gives கொடுத்திருக்கிறார். us power, love and self-discipline. பயம் தேவனால் உண்டானதல்ல. Fear is not from God. பயம் பிசாசினால, அந்தகாரத்தினால உண்டான காரியம், Fear is from Satan. உலகத்தானால் உண்டான காரியம். Fear is from the worldly ஆமென். Satan. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், Because ஆமென், பயம் தேவனால் உருவானது அல்ல. it's not from God. தேவன் அன்புள்ளவராய் அவர் He is இருக்கிறார். love. ஆமென். அவர் பயப்படுத்துகிற தேவன் He is அல்ல. not the one who will give us fear. அவரை ஆராதிக்கும் பொழுது பயத்தோடும் பக்தியோடும் நாம் அவரை ஆராதிக்க When வேண்டும். we worship in fear. அதற்காக தேவன் பயப்படுத்துகிறவர் அல்ல. It is not that we have fear தேவன் because of that. அன்புள்ளவராய் அவர் He is இருக்கிறார். full of love. ஆமென். ஹalleluya. அதனால தேவன் அன்புள்ளவர். So God is love. ஆமென். அன்புள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. God who has full of love இந்த says, ஜெப ஆலய "Don't தலைவனை fear." பார்த்து, He looks at the synagogue leader and எவரிலே says, பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், he looks at Jairus and says, நீ பயப்படாதே. don't be afraid. ஆமென். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, Why he said this? இன்றைக்கு அநேக சபைகளிலே நின்று ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாய் இந்த Because வார்த்தை many தேவைப்படுகிறது. churches and the people in the churches have this fear. உலகத்தான் பயப்படுகிற காரியம் வேற. The worldly people fear, that's a different thing. உலகத்தானுக்கு தேவன் யார் என்பது தெரியாது. The world doesn't know who God is. தேவன் எப்படி விசாரிக்கிறவர் என்பது They தெரியாது. don't know how God will. தேவன் எப்படி நடத்துகிறார் என்பது They don't தெரியாது. know how God takes care of them. தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் They என்பது don't know தெரியாது. the power of God. இல்லாதவைகளில் இருக்குமா போல் அழைக்கிறவர் என்பது They தெரியாது. don't know that God will call something which is not existing. முடியாததை முடிய பண்ணுகிறவர் என்பது அவனுக்கு தெரியாது. They don't know that God is a God of possible things. ஆமென். ஆனா எல்லாவற்றையும் தெரிந்த
சபை விசுவாசிகள் தான் பயப்படுகிறார்கள். But only the church believers have this fear. அவர்களை பார்த்து Looking at them, ஆண்டவர் சொல்லுகிறார், God says, பயப்படாதே, do not be afraid. பயப்படாதே, Do not be afraid. பயப்படாதே. Do not be afraid. ஆமென். ஆமா, ஒரு ஜெப ஆலை தலைவனை பார்த்து, எவருவை பார்த்து Looking at synagogue leader Jairus, ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றதுக்கு காரணம் என்ன? God says this because there is a reason. இன்னைக்கு சபைகளுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே ஒரு பயம் பிடித்திருக்கிறது. Because this fear is within the church believers. ஜெபிக்கிறவர்கள் தான், They pray. தேவனை அறிந்தவர்கள் தான், They know God. வேத வசனத்தை அறிந்தவர்கள் தான். They know the words of God. ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் But இருக்கிறது. still they have this fear in them. அதற்கு உதாரணமாக The example is ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை Genesis chapter 3. திருப்பிக் கொள்வோமானால் 9வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் Verse வரைக்கும் 9 பார்க்கும் to பொழுது, 11 we see. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் But the Lord called, ஆதாமை நோக்கி, God called to man, நீ எங்கே இருக்கிறாய் where என்றார். are you? அதற்கு அவன், He answered, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு I heard you in the garden, நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து and I was afraid because I was naked, ஒளிந்து கொண்டேன் so I என்றான். hid. ஆமென். அவன் சொல்றான், He said, நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து I கொண்டேன் was என்றான். afraid because I was naked. இந்த ஆதாமும் ஏவாளும் யார்? Who is Adam and Eve? தேவனால் They've உருவாக்கப்பட்டவர்கள். been created by God. தேவனுடைய கரத்தினாலே They've உருவாக்கப்பட்டவர். been created by God's hand. நேரடியாய் தேவனுடைய கரத்தினாலே They have been உருவாக்கப்பட்டவர். directly created by God. ஆமென். அவர்களுக்குள்ளே தேவன் பயத்தின் ஆவியை அவர் கொடுக்கவில்லை. He did not give the fear of the Spirit. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் He கொடுத்தார். instead gave power, love and self-discipline. பகலின் குளிர்ச்சியான வேளையிலெல்லாம் அவர்களோடு கூட அவர் உலாவினார். During the morning times, he was அவர்களோடு with கூட them. சம்பாஷித்தார். He was having conversation with அவர்களோடு them. கூட உறவாடினார் He என்று had நாம் a good வாசிக்கிறோம். relationship with them. ஆமென். ஹalleluya. நேரடியாய் அவர்களோடு கூட தொடர்பில் He இருந்தார். was in direct conversation with them. அவர்களுக்குள்ளே தேவனோடு உலாவும் போது அவர்களுக்குள்ளே பயம் They இருந்ததில்லை. did not have fear when God's presence was with them. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். This verse, 11வது வசனத்துல, verse 11, 10வது வசனத்துல, verse 10. நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் I என்றார். was afraid because I was naked and I hid. 11வது வசனத்துல Verse 11, ஆண்டவர் கேட்கிற, God asks, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? who told you that you are naked? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? Who told you that you are naked? அந்த நிர்வாணத்தினால தானே நீ பயந்து நிக்கிற. You are scared because of that naked. அந்த நிர்வாணம் என்று உனக்கு அறிவித்தவன் யார்? Who told you that? ஏனென்றால் Because 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, in chapter 2, the last verse, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். because we see that even though they were naked, they were not ashamed. ஆமென். நிர்வாணிகளாய் இருந்தாலும் வெட்கப்படாமல் பயப்படாமல் இருந்த ஆதாமும் ஏவாளும் When they were not ashamed when they were naked, இந்த 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பயப்பட வேண்டிய அவசியம் what என்ன? happened to them in Genesis 3:10? Why are they fearful? அந்த காரியத்தை வெளிப்படுத்தினது சத்துரு. Because that was revealed by Satan. ஜனங்க அவன் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தவன். He deceived Adam and Eve. ஆமா, தேவனால் உருவாக்கப்பட்டிருந்தோம், Even though they were created by God, தேவனோடு அவர்கள் சஞ்சரித்து வந்தோம், even though they were walking with God, பிசாசுடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்ததினாலே, they gave their ears to Satan. ஆமென், அவர்களுக்குள்ளே பயம் உண்டானது. They got this fear in them. ஆமென். இன்றைக்கு Today, தேவனுடைய பிள்ளைகளா நாம் இந்த இடத்துல இருந்திருந்தோம். even though we are God's children, பிசாசுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமானால் if we listen to Satan's voice, பிசாசானவன் நம்மை பயமுறுத்துவான். Satan will give us this fear. இதுக்கு முன்பதாக நிர்வாணிகளாய் இருந்தவர்கள் வெட்கப்படாது இருந்தார்கள். They were not ashamed when they were naked. இதற்கு முன்பதாக இருந்தவர்கள் பயப்படாமல் They did இருந்தார்கள். not have fear in them before. ஆனால் 3வது அதிகாரத்திலே But in அவர்கள் chapter 3, வெட்கப்பட்டார்கள், they had this fear. பயந்தார்கள். They had this fear. ஏனா
குற்றப்படுத்துகிறவன் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தான். Because Satan was telling them this. குற்றப்படுத்துகிறவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள். So they were listening to Satan's voice. விழுந்து போனவனுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள். They were listening to the fallen one. தேவன் நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. God will not point out at you. நாம் நிர்வாணிகளாய் இருந்தாலும், Even though we are naked. நாம் பாவிகளாய் Even இருந்தாலும், though we are sinners. நாம் அக்கிரமக்காரர்களாய் இருந்தாலும், Even though we are doing horrible things. நம்மளுடைய மீறுதல்களை எல்லாம் அவர் மன்னித்து He is the போடுகிறார். one who forgives us. நாம் இன்னைக்கு பாடணுமே. As we sang today. ஆமென். நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் ஒரு மேகத்தை போல அகற்றுகிறவர். He takes away நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மூடி போடுகிறவர். He will take away all the sins அது from செக்க us. செவே என்று இருந்தாலும் அதை உறைந்த வெண்மையாய் He மாற்றுகிறவர். changes it to be white. ஆமென். ஹalleluya. Hallelujah. தேவன் நம்மை குற்றப்படுத்துகிறவர் He அல்ல. is not the one who will point at you. ஆமென். பிசாசானவனுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் If we give place to Satan, அவன் நம்மை பயமுறுத்துகிறதற்கு he will அவன் give fear you. ஏதுவானவனாய் அவன் He will இருப்பான். bring that fear in you. ஆமென். ஆதாம் ஏவாள் தேவனால் உருவாக்கப்பட்டு இருந்தோம். Even though Adam and Eve were created by God, பிசாசுனுடைய காரியங்களுக்கு அவர்கள் இடம் கொடுத்ததினாலே they gave place for Satan. அவர்களுக்குள்ளே பயம் They உண்டாயிற்று. got this fear. ஆமென். ஹalleluya. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது Genesis chapter 12, 1வது வசனத்தில் இருந்து 3வது வசனத்து வரைக்கும் பார்க்கும் பொழுது verse 1 to 3, இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். we read about Abraham. இந்த அதிகாரத்தை பொறுத்தவரையிலே அவன் ஆபிரகாம். In this chapter he is called as Abraham. 17வது அதிகாரம் 5வது வசனத்துல தான் அவனுடைய பெயர் In மாற்றப்படுகிறது. chapter 17 he turns into Abraham. ஆமா. இந்த ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்து He saw this Abraham and said, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொன்னார். Go from your country, your people and your father's household to the land I will show you. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். I'll make you into a great nation and I'll bless you and I'll make you a great name. 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 3, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், I'll bless those who bless you. உன்னை சபிக்கிறவனை நான் I'll சபிப்பேன். curse who will curse you. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே And ஆசீர்வதிக்கப்படும். all people on earth will be blessed through you. ஆமென். இந்த வாக்குத்தத்தமானது This promise நேரடியாய் தேவனிடத்திலிருந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. went from God to Abraham. தேவன் ஆபிரகாமோடு பேசினார். God was speaking to Abraham. அவர் நேரடியாய் பேசின He வார்த்தை spoke straight away to him. ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் Not சொல்லப்படவில்லை, through any prophets. மற்ற மனிதர்கள் மூலமாய் He did not சொல்லப்படவில்லை. speak through any other people. தேவன் நேரடியாய் அவனை He அழைத்தார். spoke directly to Abraham. ஆமென். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். What a privilege. ஆண்டவர் சொல்றாரு, God says, நான் உன்னை பெரிய I'll ஜாதியாக்குவேன், make you a big nation. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை I will பெருமைப்படுத்துவேன், bless you and I'll make your name great. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் I'll ஆசீர்வதிப்பேன், bless those who bless you. உன்னை சபிக்கிறவனை நான் I'll சபிப்பேன். curse those who curse இதை you. விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு There மனிதனுக்கு is இருக்க no better முடியும். blessing than this. இப்படி நேரடியாய் தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றவன் Even though God has given this great அதே promise, அதிகாரத்திலே The அந்த same வார்த்தைக்கு chapter. கீழ்ப்படிந்து he obeyed. அவன் எகிப்து தேசத்துக்கு அவன் போகும் பொழுது He went to Egypt. அந்த இடத்துல அவன் பார்வோனுக்கு பயந்து அவன் ஒரு பொய் சொல்லுகிறான். He was scared of Pharaoh and he said this lie to him. ஆமென். ஹalleluya. 17வது வசனத்துல அதை நாம் பார்க்க 17, we முடிகிறது. see that. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றவனாய் இருந்தாலும், He was the one who received God's தேவனால் word. அழைக்கப்பட்டவனாய் He was இருந்தாலும், called by God. அவன் உலக மனுஷனை குறித்ததான உலகத்தை ஆளுகிற பார்வோனை குறித்ததான ஒரு பயம் அவனுக்குள்ளே He இருந்தது. had the fear of this authority, a worldly man. அவனுக்கு தெரியும் பார்வோனை காட்டிலும் என் தேவன் பெரியவர், He knows that God is greater than அழைத்தவர் Pharaoh. பெரியவர் என்று தெரியும். He knows that the one who calls is greater. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், God said he'll make him into a big உனக்கு இந்த nation. தேசத்தெல்லாம் He தருவேன் said he'll ஆண்டவர் give the சொல்றார். nation to him. 15வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது In the 15th verse we see, 15வது அதிகாரத்தை chapter பார்க்கும் பொழுது 15, இந்த காரியங்கள் நடந்த பின்பு after this happened, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, God came to him in a vision and said, ஆபிரகாமே நீ பயப்படாதே, don't be afraid. நான் உனக்கு கேடகமும் I'm your shield உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். and your very great reward. அதற்கு ஆபிரகாம், So Abraham said, ஆண்டவரே அடியானுக்கு நீர் என்ன தருவீர், what can you give me நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, since I'm childless? தமஸ்கு ஊரனாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான்.
And the one who will inherit my state is Eliezer of Damascus. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, And then God's word came இவன் to உனக்கு him. சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, You have given me no children, so a servant in my household will be உன் my கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. The man will not be your heir, but a son who is your flesh and blood will be your heir. அவனை வெளியே அழைத்து வந்து, He took him outside and said, நீ வானத்தை அண்ணாந்து பார், Look up at the sky, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை count என்ன the stars. என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, And then he said to உன் him, சந்ததி இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் so என்றார். shall your offspring be. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவனே அவனுக்கு கொடுக்கிறார். So this is the promise which came from இந்த God. 15வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம So பார்க்கிறோம், chapter 15 verse 1 says, நீ பயப்படாதே, Don't நான் be உனக்கு afraid. கேடகமும் உனக்கு மகா பெரிய I'm your பலனுமாய் இருக்கிறேன். shield and your great reward. நீ பயப்படாதே. Don't be afraid. ஆமென். இந்த 12வது அதிகாரத்துல பயந்தான். In chapter 12 he was அவர் afraid. வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தும், Even though the promise came அவர் to him, அழைத்திருந்தும், even though he called him, அவன் பார்வோனுக்கு அவன் பயந்தான். he was scared of the அவன் Pharaoh. பயந்ததுனால As he was afraid, ஆண்டவர் 15வது அதிகாரத்துல நீ பயப்படாதே, in chapter 15 God நான் says, உனக்கு don't be மகா afraid. பெரிய பலனாய் இருக்கிறேன். I am your shield. ஆமென். இந்த தேசத்தை எல்லாம் நான் உனக்கு தருவேன் I'm என்று, giving you this nation. ஆமென், 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். From verse 18 to 21 he says, ஆமென். ஹalleluya. இவ்வளவு வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தும் even receiving all these promises, 20வது அதிகாரத்திலே, in chapter 20, ஆமென், ஆபிரகாம் Abraham, கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திலே அதே பொய்யை அவன் he சொல்லுகிறான். said the same lie to Abimelech the king of ஏன்? Gerar. அந்த அபிமெலேக்கு ராஜாக்குக்கும் அந்த தேசத்தாருக்கும் பயந்ததினாலே. Because he was scared of Abimelech and the people of that Gerar. ஆமென். Amen. ஜனங்கள் மீது நம்முடைய கண்கள் போகுமானா, If you're going to look into the people, நம்மை காட்டிலும் பலவான்கள் மீது நம்முடைய கண்கள் if you போகுமானா, look at the people who are stronger than us, தேவனால் அழைக்கப்பட்டிருந்தாலும் பயம் வரும். even if you're called by God, we will still have that fear in us. ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலே Genesis chapter 26, 1வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது, verse 1 to 8 says, இந்த இடத்துல ஈசாக்குக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். there was a promise which came to Isaac. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி 2வது வசனத்திலே, In verse 2 we see that the Lord appeared to Isaac and said, நீ எகிப்துக்கு போகாமல் do not go down நான் to உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, Egypt. Live in the land where I tell you இந்த to live. தேசத்திலே வாசம் பண்ணு, Stay in this land for a நான் while, உன்னோட கூட இருந்து and I will be with you, உன்னை and ஆசீர்வதிப்பேன். I will bless you. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து For to you and your descendants I உன் will give you தகப்பனாகிய this land. ஆபிரகாமுக்கு நானிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். I will confirm the oath I swore to your father ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து Abraham listened to me, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால், as he was obeying all the promises and as he was obeying all the covenants, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி I will make your descendants as numerous as the stars, உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். and I will give them to the land to your உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். all nations of earth will be blessed. தகப்பனுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை குமாரனுக்கும் ஈசாக்குக்கும் The தேவன் same கொடுக்கிறார். promise he gave to Abraham, he gave to Isaac. ஆனா ஈசாக்கும் அதே போல அபிமெலேக்கிடத்துல போய் சொல்லுகிறார். The same way like his father Isaac also lied to Abimelech. ஆமென். தேவன் நேரடியாய் அவர்களோடு பேசியும் God has spoken directly to them, வாக்குத்தத்தம் பண்ணியும் gave them the promises, அவர்களோடு கூட உடன்படிக்கை he பண்ணியும் gave them the covenants, அவர்களை பிரித்தெடுத்தும், he has called them. ஆமென், இவ்வளவு காரியம் செய்தாலும் Even after all this, ஜனங்களை பார்க்கும் பொழுது, when they saw the people, தங்களை காட்டிலும் மேலானவர்களை பார்க்கும் when பொழுது they saw people with power, அவர்களுக்குள்ளே ஒரு பயம் they had உண்டாகிறது. this fear. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1 Kings chapter 19, 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை வரைக்கும் verse பார்க்கும் 1 பொழுது, to 5 we see. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசேபேலுக்கு அறிவித்தான். Elijah was doing all these things and it was being explained to them. அப்பொழுது எசேபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, So Jezebel sent a messenger to Elijah, அவர்களில் saying, ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல may the God deal with me, நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாததே போனால் be it ever so severely, தேவர்கள் by அதற்கு this சரியாகவும் time tomorrow
அதற்கு அதிகமாகவும் உனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னார். I do not make this your life like that of them. ஆமா, இந்த வார்த்தை கேட்ட உடனே When he heard this, இது அவனுக்கு தெரிந்த பொழுது எழுந்து when Elijah knew this, தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி he விட்டான். ran for his life to Beersheba. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் He was in the wilderness. ஒரு a சூரச் day's செடியின் journey. கீழ் உட்கார்ந்து He was sitting down under a தான் bush சாக வேண்டும் என்று கோரி, and he wanted to die and he போதும் prayed, கர்த்தாவே I had enough, என் Lord. ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று, Take my life. நான் பிதாக்களை பார்க்கலும் உத்தமன் அல்ல என்று சொல்லி அவன் I'm no ஜெபிக்க better than my தொடங்கினான். ancestors. That's what he prayed. ஆமா, இந்த எலியா யார்? Who is Elijah? ஆமா, 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 Kings chapter 17. அவன் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவன். He is the one who bees at God's presence. 1வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், Verse 1 கடைசி says, பகுதியில, the last part, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். the one who stands before God with my life I say. ஆமென். அவனுடைய வார்த்தையின்படி வானத்தை அடைக்கிறவன். He was able to close the sky. ஆமென். அவனுடைய வார்த்தையின்படி வானத்தை அடைக்கிறவன், According to his திறக்கிறவன். word, he can open and close. ஆமென். ஹalleluya. அற்புதமாய் நடத்தப்பட்டவன். He was being brought miraculously. ஆமென். 13வது வசனத்தை பார்க்கும் பொழுது, Verse 13 says, அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டான பொழுது there was famine. சாரிபாத் விதவின் இடத்துல அவன் போகிறான். When he went to the widow, அந்த விதவை பார்த்து அவன் சொல்லுகிறான், he says to the widow, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, go get ready according to your word. முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி First make a bread for me. என்னிடத்தில் கொண்டு வா, Bring it to me. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் Then என்றார். make for you and your son. ஆமென். ஹalleluya. அவன் வார்த்தையின்படி அவள் செய்தார். She did according to அந்த the பஞ்ச word. காலம் முழுவதும் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள் என்று They were வேதத்தில் provided பார்க்கிறோம். during the period of மா famine. செலவழித்து போகவும் இல்லை, The flour did not எண்ணெய் go குப்பிலே empty. எண்ணெய் குறைந்து போகவும் The இல்லை. oil did not go less. ஆமென். அற்புதமாய் நடத்தப்பட்டவன். They were brought miraculously. ஆமென். அந்த பிள்ளை வியாதிப்பட்ட பொழுது When the child was sick, அவனுடைய ஜீவன் எடுக்கப்பட்டது. when his life was taken away. 21வது வசனம் 22வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், Verse 21 and 22. அவன் we see, ஜெபித்து அந்த பிள்ளையின் மேல் விழுந்து அவன் ஜெபித்த பொழுது அந்த பிள்ளைக்கு ஜீவன் உண்டானது. when he prayed for the boy got life back. இறந்து போன பிள்ளையை ஜீவனோடு எழுப்பினவன். He brought back the son to life. ஆமென். 18வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Verse 18, chapter 18 we see, ஆகாப் ராஜாவுக்கும் King Ahab, பாகாலை வணங்கின தீர்க்கதரிசிகளுக்கும் the one who were worshipping Baal, சவால் விட்டு தேவனுடைய சமூகத்திலே he was நின்றவன். able to talk against them. ஆமென். ஹalleluya. Amen. சவால் விட்டு நின்றவன். He was saying against them. அக்கினியை இறக்கினவன். He brought the fire down. பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தவன். Baal was dead. ஆமென். Because of ஹalleluya. பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று that. குவித்தவன். He killed the Baal. ஆமென். ஆமா. ஆகாப் ராஜாவுடைய ரதத்துக்கு முன்பதாக 46வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது, ராஜாவுக்கு முன்பதாக அவன் ஓடி போனவன். He ran ahead of Ahab all the way to Jezreel. அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு மனுஷன். He had so much of power. தேவனுடைய பர்வதத்தில் நிற்கிறவன். He was the one who was standing. அற்புதங்களினாலே நடத்தப்படுகிறவன். He was being brought by miracles. ஆமென். ஹalleluya. அவன் இறந்து போன குழந்தையை உயிரோடு எழுப்பினவன். He brought the child back to life. பாகாலை வணங்குகிற தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தவன். He killed the one who worshipped Baal. வானங்களை அடைக்கிறவன். He closed the heavens. வானங்களை தன்னுடைய ஜெபத்தினாலே திறக்கிறவன். He opened because of his prayer. ரதங்களை காட்டிலும் வேகமாய் ஓடுகிறவன். The one who ran more than the child. ஆனா ஒரு எசபேலுடைய வார்த்தைக்காக பயந்து போய் But he was scared of Jezebel. அவன் ஒளிந்து கொண்டான். And he was hiding. ஆமென். இன்றைக்கும் Today, இப்படிப்பட்ட அநேகர் சபைக்குள்ள இருக்கிறதுனால there are தான், so many of us in the church. ஆமென், ஹalleluya, ஆண்டவர் இந்த வார்த்தையை God is சொல்லுகிறார். giving this word to us. பயப்படாதே, Do not be afraid. விசுவாசம் உள்ளவனாயிரு. Just believe. தேவனால் நேரடியாய் உருவாக்கப்பட்டு இருந்தோம். Even though they were directly created ஆண்டவர் by சொல்றார், God. God says, நான் உன்னை உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து I கொண்டேன். have chosen you before your mother's உன் womb. எலும்புகள் உருவாக்கப்படும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி Even அழைத்தேன். the bones were
created, I chose you. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். I called you by அழைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். We are being called. தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் We've இருக்கிறோம். been chosen. உடன்படிக்கை We பண்ணப்பட்டவர்களாய் are brought இருக்கிறோம். into covenant with Him. ஆமென். வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். We've got all the promises. தேவனுடைய சமூகத்திலே தினமும் நிற்கிறவர்களாய் நாம் We are இருக்கிறோம். standing in God's presence. அற்புதங்கள் அடையாளங்களினாலே நடத்தப்படுகிறவர்களாய் We've இருக்கிறோம். been taken through the miracles. வானத்தை அடைக்கவும் திறக்கவும் தேவன் நமக்கு வல்லமையை We've கொடுத்திருக்கிறார். given the authority to stop, close the heavens. ஆமென். ஹalleluya. ரதங்களை காட்டிலும் வேகமாய் செயல்பட தேவன் நமக்கு உதவி We can செய்திருக்கிறார். run more than the chariot. பாகாலுக்கு முன்பாக நிற்கிற தீர்க்கதரிசிகளை எல்லாம் அழித்து போட தேவன் நமக்கு வல்லமைகளை God has கொடுத்திருக்கிறார். given us the authority to ஆனாலும் take away the life of people worshipping Baal. ஆனாலும் Even then, நமக்குள்ளே ஒரு பயம் we இருக்கிறது. have fear. நமக்குள்ளே ஒரு பயம் We இருக்கிறது. have fear. அந்த பயத்தை இன்றைக்கு நம்மை விட்டு எடுத்து போடும்படியா We have to get this fear away. தேவன் from us. இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறார். Today, God is looking into the பயப்படாதே. Do not fear. பயப்படாதே. Do not fear. விசுவாசம் உள்ளவனாயிரு. Believe. Just நான் believe. உன்னோடு கூட I'm இருக்கிறேன். with you. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? திரும்ப நாம் எல்லாரும் 2 தீமோத்தேயு 1 7 வசனத்தை திருப்பிக் Can we கொள்ளலாம். all turn our Bibles to 2 Timothy chapter 1:7? ஆமென். 2 தீமோத்தேயு 1 7 வசனம். 2 Timothy Turn your 1:7. ஆமென். ஹalleluya. எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். Thank you Jesus. எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். நாம் யாராயிருந்தாலும் Whoever we are, நமக்குள்ளே பிசாசு பயத்தை கொண்டு வருகிறதற்கு அவன் எத்தனம் பண்ணி கொண்டு Satan tries to bring this fear within us. பிசாசுனுடைய கிரியைகள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. We know the plans of Satan. ஆமென். நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We should have a sound mind. ஆமென். ஹalleluya. Amen. நாம் எல்லாரும் அந்த வேத வசனத்தை திருப்பி கொண்டு அந்த வேத வசனத்தை நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம வாசிக்க போகிறோம். Amen. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் For the Spirit God gave us does not make us timid, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை but கொடுத்திருக்கிறார். gives us power, love and self-discipline. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் He's not given us a spirit of timid, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள but ஆவியை gives us the கொடுத்திருக்கிறார். power, love and self-discipline. ஆமென். எல்லாரும் இந்த வேத வசனத்தில் உங்களுடைய கரங்களை Can வைத்துக் you கொள்ளுங்கள். put your hands on the Bible? ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில Let நிறைவேறுவதாக. this word happen in my life. இந்த வார்த்தை என்னுடைய குடும்பத்தில் Let this நிறைவேறுவதாக. happen in my family. இந்த வார்த்தை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில Let this நிறைவேறுவதாக. happen in my children's life. இந்த வார்த்தை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. Let this happen in my spiritual life. இந்த வார்த்தை என்னுடைய சுகத்திலே Let நிறைவேறுவதாக. this happen in my health. இந்த வார்த்தை என்னுடைய ஊழியத்திலே Let நிறைவேறுவதாக. this happen in my ministry. இந்த வார்த்தை என்னுடைய கையின் பிரயாசங்களிலே Let this நிறைவேறுவதாக. happen in the works of my hands. ஆமென். ஹalleluya. Amen. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் God has not given me the spirit of பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியை தந்திருக்கிறார். instead given us the power of ஆமென். self-discipline. ஹalleluya. Amen. பயமுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கிறதில்லை. He's not given us the spirit of timid, பயப்படுத்துகிற ஆவியை பிசாசானவன் கொண்டு வருகிறான். not the fearful spirit. தேவனோ Satan நமக்கு possesses. தெளிந்த புத்தியுள்ள ஆவியை But God தருகிறார். gives us a self அன்புள்ள ஆவியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். love. ஆமென். ரோமர் 5 வசனத்தை பார்க்கும் பொழுது Romans chapter 5 says, மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே and hope not put us to shame, because God's love has been poured out தேவனுடைய into our hearts. அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. It will not put us to shame. எப்படி அந்த அன்பை தேவன் நமக்கு அவர் கொடுக்கிறார்? How He gives us the love. ஆமென். ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, Chapter 5 says, நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே through the spirit which He has given us, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் God's love has been poured into our அந்த hearts. நம்பிக்கை நம்மை That வெட்கப்படுத்தாது. will not put us to shame. அந்த நம்பிக்கை உன்னை பயப்படுத்தாது. Hope will not put you to அந்த shame. நம்பிக்கை உன்னை கலங்க பண்ணாது. That hope will not put you to சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் whatever the situation is. ஆமென். ஹalleluya. அந்த நம்பிக்கை உன்னை ஜெயாளியாய் மாற்றும். That trust will bring you ஆமென். victory. ஹalleluya. ஏன்னா உன்னுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. Because God's love is poured into your heart. ஆமென். ஹalleluya. Amen. தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள If இருக்குமானால் God's love is within you, அவன் பயப்பட He மாட்டான். will not fear. ஆமென். ஹalleluya. Amen. அந்த அன்பு எப்படி ஊற்றப்படுனா How is that love poured into your யோவான் heart? 14 அதிகாரத்துல John chapter 14. ஆமென். நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாருங்க, நேரம் இல்ல.
15வது வசனத்திலிருந்து 29வது வசனம் verse வரைக்கும் 15 பார்க்கும். to 21. ஆமா, பரிசுத்த ஆவியானவரால் தான் அந்த அன்பு ஊற்றப்படுகிறது. That love is poured only by Holy Spirit. ஆமென், ஹalleluya. 26வது வசனத்தை 27வது வசனத்தை மாத்திரம் நான் We'll வாசிக்கிறேன். read only verse 26 and என் 27. நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே, But the advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு will நினைப்பூட்டுவார். teach you all things, and I will remind you of everything I have said to you. சமாதானத்தை வைத்து போகிறேன், Peace I leave with you. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு My கொடுக்கிறேன். peace I give you. உலகம் கொடுக்க பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. I do not give you to according to the world. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் Do இருப்பதாக. not let your hearts be troubled. ஆண்டவர் and do not be சொல்றாரு, afraid. God says, நாம் என் நாமத்தினாலே, in my name, என் நாமத்தினாலே in my name, பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, but the advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், I am sending it to கொடுக்கிறேன். you. I am giving you. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் That Holy Spirit உங்களை சமாதானத்துக்குள்ளே நடத்துவார். will leave you with peace. ஆமென். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. I do not give you to you as the world இந்த gives. பரிசுத்த ஆவியானவர் விசேஷமானவர். This Holy Spirit, அவர் அன்பின் ஆவியானவர். He is love. அவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டார், If He comes to you, அன்பு பரிபூர்ணப்படும், the love will be fulfilled. அன்பு ஊற்றப்படும். The love will be poured. அதனால நீங்க கலங்காமலும் பயப்படாமலும் So இருங்கள் do என்று not கர்த்தர் be சொல்றார். afraid. ஆமென், ஹalleluya. அப்ப அந்த அன்பு எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, How will we receive this love? பரிசுத்த ஆவியானவரால மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள Only through முடியும். Holy Spirit. அன்பு இருந்தா If you நமக்கு have பயம் love, இருக்காது. there is no fear. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது 1 வசனத்தை John பார்க்கும் பொழுது, chapter 4, 18 says, ஆமென், அன்பிலே பயம் இல்லை, there is no fear in love. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Perfect love drives out fear, பயமானது வேதனை உள்ளது, because fear has punishment. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. The one who fears is not made perfect in love. அந்த பகுதி எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். If you can turn your Bibles to that chapter. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 18வது John வசனம். chapter 4 verse 18. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 John chapter 4 verse 18. இதுதான் இன்னைக்கு உள்ள கீவேர்ட். This is the key word. ஆமென், ஹalleluya. Amen. ஒரு மனுஷனுக்கு பயம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் If a person should have no வேதம் fear, இதை தான் சொல்லுகிறது. this is what the word of God says. இயேசு நீ பயப்படாதேன்னு சொன்னார். Jesus said, don't be afraid. ஆமென், ஹalleluya. அதற்கு அடித்தளமா இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது The என்னவென்றால், foundation thing what we learned நாம் today அன்பிலே பூரணப்பட is we வேண்டும். have to be full of love. இந்த வசனம் சொல்லுகிறது, The verse says, அன்பிலே பயம் இல்லை, there is no fear in love. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Perfect love drives out fear, பயமானது வேதனை உள்ளது. because fear has to do with punishment. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் The அல்ல. one who fears is not made perfect in love. ஒரு மனுஷன் பயப்படுவானானால் If a person fears, அவன் இன்னும் தேவனுக்குள்ளே பூரணப்படுத்தப்படவில்லை என்பது he is அர்த்தம். not perfect in God. வேதம் தெளிவாய் The சொல்லுகிறது. word clearly says this. பயம் ஏன் வருகிறது? Why is fear coming? தேவனுடைய அன்பு இல்லாததினாலே Because there வருகிறது. is no love of God. தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே If நிரப்பப்படுமானால் the love of God is going to be in your hearts, அவனுடைய இருதயத்திலே பயம் there will இருக்காது. be no fear in your heart. ஆமென், ஹalleluya. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். The perfect love drives out fear, ஆமென். பயமானது வேதனை உள்ளது. because fear brings punishment. தேவன் நம்மை வேதனைப்படுத்த He விருப்பப்படுகிறவர் does அல்ல. not want to give us that scare. ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள பயம் இருக்குமானால் If there is fear in a person, அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் வியாதிப்பட he'll ஆரம்பிப்பான். get sick. ஆமென், ஹalleluya. Amen. அவன் குறைவுபட தொடங்குவான். He'll start diminishing. அவனால செயல்பட He முடியாது. cannot function. ஆமென், ஹalleluya. அவன் பின்வாங்க ஆரம்பிப்பான். He'll start going behind. அதனால அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். So this love will drive out fear. அன்புக்கு பயம் இல்லை, Love does not have fear. அன்பிலே பயம் இல்லை. There is no fear in love. ஆமென். அதற்கு ஆதாரமாக So for Amen. that, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் Genesis chapter 22 2வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தை வரைக்கும் நாம் திருப்பிக் verse 2 கொள்வோம். to 12. இந்த இடத்துல ஆபிரகாமின் இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் அவர் God சொல்லுகிறார். is asking Abraham to sacrifice Isaac. அவன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு He takes Isaac அவன் மோரியா and goes to the region of Moriah. தேசத்துக்கு போகிறான். He goes to Moriah.
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து He got up early. தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி He loaded his donkey. தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் He took 2 of his servants தன் with him. குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் He கொண்டு got his son. தகன பலிக்கு கட்டைகளையும் He took the wood for the burnt offering. பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு போனார். He went to the place where God said. 3ஆம் நாளில் On the third day, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து he looked up and saw தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். the place in the distance. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, He said to his servants, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், stay here with the donkey, பின்னும் நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது while கொண்டு I and the boy go over there. உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். We'll come back to இது you. எவ்வளவு பெரிய விசுவாசமான This வார்த்தை. is a faithful word. தேவன் மீது வைத்த அன்பின் காரணமாக Because he had love in God. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி The one செலுத்தும்படியாய் and only son who was willing to sacrifice. அவன் மோரியா மலை He தேசத்துக்கு went up கடந்து. to the region of Moriah. ஆமென், ஹalleluya. Amen. ஆமா, தன்னுடைய சரீரம் செத்து போய்விட்டது. Even though his health was bad. சாராளுக்குரிய வழிபாடு நின்று போய்விட்டது. Even though Sarah was not good. பிள்ளை பெறுவதற்கு உண்டான தகுதி இல்லாத இவர்கள் They did not have a chance to bear a child. அற்புதமாய் கொடுத்த ஒரு குழந்தையையும் And it was a miraculous child. தேவன் சொன்னார் என்கிற ஒரு வார்த்தைக்காக Only because God said. இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு போகிறான். He got the child and went up. ஆமா, ஈசாக்கு ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. Isaac was not a little child. ஆமென், ஹalleluya. அவன் ஒரு இளைஞன். He was a youngster. அவனை கூட்டிக் கொண்டு மோரியா தேசத்துக்கு அவன் He took போகிறான். him and went up to the region of Moriah. ஆமென், ஹalleluya. இந்த இளைஞனாய் இருக்கிற அந்த ஈசாக்கும் Even though he was a youth, வயதான தன்னுடைய தகப்பனை அதிகமாய் he நேசித்தான். loved his father who was old. இந்த இடத்துல ஆபிரகாம் எப்படி தேவனை நேசித்தான், Here we see how God loved ஈசாக்கு எப்படி தன் தகப்பனை நேசித்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We see how Abraham loved God and how Isaac loved Abraham. ஆபிரகாம் தன் தகப்பன் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக அவர் கேட்டதை கொடுப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவன் கொண்டு போனான். Abraham, because he loved God, he was willing to sacrifice Isaac. இந்த ஈசாக்கும் Even the same way, தன் Isaac, தன் தகப்பன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் because of the love he had for his father, வேலைக்காரரை மலையின் அடிவாரத்தில் விட்டுட்டு they left the servants தன் down தகப்பனோடு கூட அவன் போறான். and walked up high to Moriah. அவன் தகப்பனிடத்துல கேள்வி கேட்கல, He did not ask any question. நான் ஏன் கட்டையை சுமக்கணும், Why should I bear the wood? வேலைக்காரரை சுமக்க சொல்லாமே. You can ask the servants to carry them. ஆமா, கேள்வி கேட்கல. He did not ask any question. அவன் தகப்பனிடத்துல கேட்ட ஒரே ஒரு He கேள்விதான், just asked one question. கட்டை இருக்கிறது, There is wood. நெருப்பு இருக்கிறது, There is fire. பலி செலுத்துகிறதற்கு ஆடு எங்கே, Where is the lamb for the burnt offering? பலி எங்கே? Where is the offering? அவன் தகப்பன் சொல்லுகிறார், Abraham answered, தேவன் பார்த்துக்கொள்வார். God himself will provide. ஆமென், ஹalleluya. Amen. தேவன் பார்த்துக்கொள்வார்னா ஒரு போதகர் விதமாய் சொன்னார், One pastor said this, தேவன் பார்த்துக்கொள்வார் என்றால் God will look after it. அப்போ கட்டையும் அவர் பார்த்துக்கொள்ளலாமே, He can see even the wood. அங்கே நெருப்பையும் அவர் He can see பார்த்துக்கொள்ளலாமே. even the fire. அந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டவர் எதுக்கு பலியை மட்டும் ஆண்டவர் பார்த்துக்கொள்ளணும்? Why did he give those two and he இது was நாம் taking சிந்திக்க care of வேண்டிய the- காரியம். We have to think about this. விசுவாசம் என்பது அதுதான். That is faith. ஆமென், ஹalleluya. Amen. கட்டையே தேவன் மேலே பார்த்துக்கொள்ளலாமே. Even God can look after the wood. அந்த மலையில எரிக்கிறதுக்கு கட்டை எல்லாமே போயிரும். There will be lots of food in the mountain. எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினி இறக்க முடியாதா? He could bring fire down நெருப்பை like கொண்டு வர Elijah. முடியாதா? He can bring down fire like ஆமென், Elijah. ஹalleluya. ஆனா தேவனுடைய ரகசியம் பெரியது. But the secret is big. இந்த காரியத்தை நான் எதற்காக சொல்லுகிறேன் Why என்றால், I am telling you this? ஆபிரகாம் தேவன் மீது அன்பு உள்ளவனாய் இருந்ததினாலே அவன் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தான். Abraham was so obedient to God because he had that love in him. தான் மகனை இழந்து போகிறேன் என்று அவன் He did பயப்படவில்லை. not worry about losing his son. எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவர் He என்பதை knew அவன் that the one who விசுவாசித்தான். says will take after it. ஆமென். ஈசாக்கு தன் தகப்பனை அதிகமாய் நேசித்தான். Isaac loved his father so much. ஆமென், ஹalleluya. அவங்க பலிபீடத்துக்கு அவங்க போகிறாங்க. பலிபீடத்தை When they went செப்பனிடுகிறார். to the altar, ஆமா, ஓடி நல்ல ஓடுகிற ஒரு இளைஞனை ஆபிரகாம் கட்டுகிறான். he was a healthy youngster. ஆமா, He was ஈசாக்கு நினைச்சிருந்தா தள்ளி விட்டுட்டு என்ன செஞ்சிருக்கலாம், Isaac ஆபிரகாமை could have தள்ளி pushed விட்டுட்டு Abraham away when he was tied up. ஓடி இருந்திருக்கலாம். He could have run away. நான் கீழேயே கேட்டேன், I asked you down, where's the offering? பலியே எங்க, Where's the offering? ஆடு எங்க, Where's the
மேல கத்தர் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்ப கொண்டு வந்து ஏன் காலை கட்டுறன்னு You told me கேட்கல. that God will take care of the lamb, but where is the lamb? அவன் தகப்பன் மீது அன்புள்ளவனாய், He loved his father so much. தகப்பன் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்கிற He knows that the இருதயத்தோடு father will not do any harm to தகப்பன் him. கட்டுகிறதற்கும் அவன் அனுமதித்தான். He allowed his father to tie him up. பலிபீடத்துல கடத்தப்படுகிறதற்கும் He allowed அனுமதித்தான். his father to lay him on the altar. கத்தியை ஓங்குவதற்கும் அவன் He அனுமதித்தான். allowed the father to ஏ raise கிழவா நீ என்னை கொல்லுகிறேன்னு சொல்லி அவன் கத்தல. You old man, why are you killing me? He தன் did not ask. தகப்பனுக்கு கடைசி வரைக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். He was obedient to his father. அவ்வளவு அன்புள்ளவனாய் அவரை He had நேசித்தான். so much of love towards his dad. அதனாலதான் தேவன் அவனை பழுக பெருக That பண்ணினார். is the reason God made him flourish. ஆமென், ஹல்லேலூயா. நாம் தகப்பன் மீது தேவன் மீது அன்புள்ளவர்களாய் இருந்தால் We have to நான் be with பயப்பட love, மாட்டேன். and then we will not have fear. இந்த ஈசாக்கு தன் தகப்பன் மீது அன்புள்ளவனாய் இருந்தால் மரணத்துக்கும் அவன் பயப்படவில்லை. Isaac, because he had that love, he was not feared of death. ஆபிரகாம் தேவன் மீது அன்புள்ளவனாய் இருந்தால் தன் பிள்ளையை தகன பலியிடுவதற்கும் அவன் Because பயப்படவில்லை. Abraham had that love in him, he was not worried to sacrifice his child. ஆமென், ஹல்லேலூயா. அன்பு திரளான பாவங்களை மூடும். Fear will be taken away by love. ஆமென். அந்த பிதாவானவர் Holy Spirit நம் மீது அன்பு வைத்ததினாலே had love on us. நம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி God gave his இந்த only உலகத்தில் begotten son, இவ்வளவாய் தேவன் அன்பு and he கூர்ந்தார். loved us so much. ஆமென், ஹல்லேலூயா. Amen. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் Acts chapter 21, 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் verse பார்க்கும்போது 10 to 13. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் After we had been there a number of அகபு days, என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். a prophet named Agabus came down from Judea. அவன் எங்களிடத்தில் வந்து Coming over to us, பவுலுடைய கச்சையை எடுத்து he took Paul's belt, தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு tied his own hands and இந்த feet. கச்சையுடையவனை எருசலேமில் யூதர் இவ்விதமாய் கட்டி In this way, the Jewish leaders in Jerusalem, புறஜாதியர் the கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். owner of this belt will hand over him to the Gentiles. இவைகளெல்லாம் இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது When we heard this, எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். we and the people, they pleaded with Paul not to go up to Jerusalem. அதற்கு பவுல், Then Paul answered, நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக why பண்ணுகிறீர்கள்? are you weeping and breaking my heart? எருசலேமின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்காக மாத்திரமல்ல, I am ready not only to bound, but also to die in மரிப்பதற்காகவும் Jerusalem. மரிப்பதற்காகவும் But ஆயத்தமுள்ளவனாய் also to die in Jerusalem. ஆமென், ஹல்லேலூயா. Amen. ஆமென். தேவன் மீது அன்பு இருக்குமானால் If we have love in God, மரண செய்திகள் the சொல்லப்பட்டாலும் death news will not நீ overtake us. பாடப்போற பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் தீர்க்க தரிசனமாய் Even உரைக்கப்பட்டாலும் if you have sufferings, if அவனுடைய it comes to இருதயம் your கலங்காது. prophecy, you will not fear. ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல தகப்பன் மீது அன்பு, First, the love of God. இரண்டாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது Then the love உள்ள of அன்பு. Jesus Christ. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். Because Jesus showed his love தன்னுடைய for us. கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அவர் சிந்துவதற்கு With the தன்னை ஒப்பு last கொடுத்தார். drop of breath he was giving. தன்னுடைய சரீரம் உள்ளப்பட்ட நிலம் போல் ஆவதற்கு Even அவர் though his skin was plowed, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியே போல் அவர் வாய் பேசாமல் இருந்தார். he was beaten like the lamb. ஆமென், He ஹல்லேலூயா. did not open his mouth. ஆமென். நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படி The love which we had for him. அவர் மரணத்தை கண்டு He was பயப்படவில்லை. not afraid of death. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை மீட்கும்படியாய் தன்னுடைய அன்பை அவர் To வெளிப்படுத்தினார். redeem us, he showed his love. அந்த அன்பு உங்கள் மீது இருக்குமானால் That love, if it's in நீங்கள் you, அவருக்காக நீங்கள் எழுந்து you நிற்பீர்கள். will stand for him. நீங்க எந்த இடத்துல நீங்க பயப்பட You மாட்டீங்க. will not be afraid of anything. அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்திற்காக சபைகளுக்காக அவன் எழும்பும் பொழுது Paul raised up for this. அவன் அநேக உபத்திரவங்களுக்குள்ளாய் அவன் கடந்து He சென்றான். went through lots of tribulations. அவன் அநேக நிந்தனைகளுக்குள்ளாய் He கடந்து went கடந்து through சென்றான். lots of difficulties. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். This verse we see. ஆமா, இந்த கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று We see அவன் in this தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுதும் We see in this verse that in this way the Jewish leaders in Jerusalem will bind the owner of this belt and will hand him over to the Gentiles. பவுல் பயப்படவில்லை. Paul was not afraid. மற்ற ஜனங்கள் எல்லாரும் அழுகிறார்கள். Everyone was இது crying. உமக்கு நேரிடக்கூடாது. This should not happen to you. ஆமென், ஹல்லேலூயா. கீழே இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது As we see the verse there, 20ஆம் அதிகாரம் chapter 20, இல்ல 13வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது verse 13.
அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக Then பண்ணுகிறீர்? Paul answered, why are you weeping and breaking my heart? ஆமென். அவன் மனுஷனுடைய முகத்தை அவன் He பார்க்கவில்லை. did not see people's face. சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கவில்லை. He was not looking into the words of the நமக்கு people. சில பேர் ஆறுதல் சொல்லுகிறது போல இருக்கும். Sometimes people will come to நம்முடைய console us. இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறது போல இருக்கும். They will try to convince us. ஆனா தேவன் மீது, இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய கண் But இருக்குமானால் if our eyes are upon God the நாம் Father, எதை குறித்து நாம் பயப்பட we don't போகிறது have to worry about anything else. ஆமென். ஹalleluya. Amen. 20வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Chapter 20. அவன் போகிற இடத்திலெல்லாம் அவன் படப்போகிற பாடுகளை குறித்து Wherever அவன் he கேள்விப்படுகிறான். goes, he is listening to what he needs to undergo. ஆமென். ஹalleluya. 21வது வசனம், 22வது வசனத்தை, 23வது வசனத்தை நான் Verse வாசிக்கிறேன். 21, 22 and 23. தேவனிடத்துக்கு If we மனம் read, திரும்புகிறதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். I have declared to both Jews and Greeks that they must turn to God in repentance and have faith in our Lord Jesus. இப்பொழுதும் நான் ஆவிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். And now compelled by the Spirit I am going to எனக்கு Jerusalem, நேரிடும் காரியங்களை நான் அறியேன். not knowing what will happen to me there. கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் I அறிந்திருக்கிறேன். only know that in every city the Holy Spirit warns me that prison and hardships are facing me. பட்டணங்கள் தோறும் அவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. He knows this in every city. will அவன் happen. செய்கிற ஊழியம் செய்கிற எல்லா இடத்திலும் அவனுக்கு Wherever he தெரிவிக்கப்படுகிறது. does the ministry, all this is going to happen. ஆனாலும் அதை குறித்து அவன் But still பயப்படவில்லை. he was not afraid. ஏன் தெரியுமா? You know why? அவனுடைய இருதயத்தை கிறிஸ்துவின் அன்பு நிறைத்திருந்தது. Because his heart was full of Jesus' ஆமென். love. உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் அந்த கிறிஸ்துவின் அன்பு நிறைத்திருக்குமானால் So if this love of Jesus is going to fill your heart and my நாம் heart, எதை குறித்து நாம் பயப்பட we don't போவதில்லை. have to be worried about anything. எதை குறித்தும் We பயப்படுவதில்லை. don't have to worry about anything. ஏன்னா அன்பிலே பயம் இல்லை. Because there is no fear in love. கிறிஸ்துவின் மேல் இருக்கிற பூரண அன்பு The பயத்தை perfect புறம்பே love தள்ளும். will take away fear. பயமானது வேதனை உள்ளது. Fear has difficulties. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. The person who has fear is not எனக்குள்ளே perfect. பயம் இருக்கிறது என்று நாம் சொல்லுவோமானால் If I have fear within me, நமக்குள்ளே தேவனுடைய அன்பு இல்லை என்பது then there அர்த்தம். is no love of God. அன்பு இல்லாத ஒரு If மனுஷன், we do not have love in our hearts, பயம் இருக்கிற ஒரு மனுஷன் if we have fear in us, தேவனால் எழும்பி நாம் we பிரகாசிக்கப்பட cannot முடியாது. rise up and we cannot be successful. தேவனால் பயன்படுத்தப்பட We முடியாது. cannot be used by God. தேவனால் செயல்படுத்தப்பட We cannot முடியாது. function. ஆமென். Amen. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் Judges chapter 7, 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நான் திருப்பிக் verse 2 கொள்வோமானால் and 3. Judges 7:2 and 3 நாம் திருப்பிக் கொள்வோமானால் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். God looks at Gideon and says, 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. verse 3, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ anyone who trembles with fear அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து may turn back and leave விரைவாய் ஓடி Mount போக Gilead. கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து So tell this to people. என்று. அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி So போய்விட்டார்கள். 22,000 men left. 27,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். So 22,000 men left. ஆமென். மெஜாரிட்டியான பீப்புள் என்ன செஞ்சிட்டாங்க? Majority of the people, அவங்க திரும்பி they போய்விட்டார்கள். left. ஆமென். ஹalleluya. பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ Anyone who has fear and trembles ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, to do God's ministry, யுத்த களத்திலே நிற்பதற்கு to stand in the spot, பயம் இருக்கிறவன் anyone who has fear தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. cannot do ministry to God. பயம் இருக்கிறவனை கொண்டு With fear in heart, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. God's will cannot be done. ஆமென். ஹalleluya. Amen. சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டவன், Saul was chosen. தேவனால் He அபிஷேகிக்கப்பட்டவன். was anointed by God. ஆமென். ஹalleluya. ஆனால் அவனுக்குள்ளே பயம் இருந்தது. But there was fear in him. அவனால் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை கொண்டு வர There முடியவில்லை. was no salvation for Israel ஆனால் because of him. தாவீதுக்குள்ளே But David தேவனுடைய ஆவி இருந்தது, had the Spirit in him, தேவனுடைய அன்பு had இருந்தது. God's Spirit and love in அந்த him. அன்பின் நிமித்தம் With that love, ஆமென். ஹalleluya. என் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? he was asking against it. ஆமென். ஹalleluya. அந்த கோலியாத்தை எதிர்த்து நின்றான். He was able to stand against Goliath. அன்பு உள்ளவன் The one who has love பிசாசை எதிர்த்து will நிற்பான். stand against Satan. அன்பு உள்ளவன் Who
who has love மரணத்தை எதிர்த்து will நிற்பான். stand against death. பயம் உள்ளவன் ஒளிந்து கொள்வான். The fearful one will hide himself. மத்தேயு 4 அதிகாரம் Matthew chapter 4. 26 அதிகாரத்தை Matthew chapter 26. நாம் பார்க்கும் பொழுது As we see this, இந்த இடத்துல பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. we see about Peter. ஆமென். இயேசுவோடு 3 வருஷம் இருந்தவன். He was with Jesus for 3.5 அவரோடு years. கூட சாப்பிட்டவன். He is the one who ate with him. அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தவன். He saw all the miracles done by Jesus. தேவன் மறுரூபமாகும் பொழுது கண்டு He சந்தோஷப்பட்டவன். was the one who was with Jesus. தேவனிடத்தில் எனக்கும் உமக்கும் இந்த இடத்துல நம்ம கூடாரம் அமைத்து நம்ம இருப்போம்னு சொன்னவன். He was the one who spoke to Jesus that he will be with Jesus. இவ்வளவு மகிமையை பார்த்தவன். Even after all that glory, அற்புதங்கள் அடையாளங்களை he பார்த்தவன். saw the miracles. ஆமென். ஹalleluya. இயேசு கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட When பின்பதாக Jesus was arrested and crucified on the cross, தன் உயிருக்கு பயந்ததினால he was afraid of his life. அவன் அவரை விட்டு ஓடி He போகிறான். ran away from Jesus. சீஷர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள் என்று The நாம் disciples வாசிக்கிறோம். ran away from Jesus. ஆமா. பேதுரு Peter, அவன் மறுதலித்தான் என்று வாசிக்கிறோம். he just said against God. ஆமென். திரும்ப அவன் வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கடந்து சென்றான் He என்று tried to பார்க்கிறோம். get the net to go for fishing. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து 21 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Chapter 21. அந்த இடத்துல இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், Jesus asked Peter, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? are you loving me? நீ என்னில் அன்பாய் Do இருக்கிறாயா? you love me? நீ என்னில் அன்பாய் இருந்தால் If you love me, என் ஆடுகளை மேய்ப்பாயா? you will take care of the sheep. நீ என்னில் அன்பாய் If இருந்தால் you love me, நீ என் ஆடுகளை you will மேய்ப்பாயா? take care of my sheep. என் சிலுவையை You சுமப்பாயா? will carry the cross. ஆமென். ஹalleluya. அவன் சொல்றான், He said, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. you know that Jesus. இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களை பார்த்து Jesus கேட்கிறார். is asking you this question நீ என்னை today. Do நேசிக்கிறாயா? you love me? நீ என்னை Do நேசிக்கிறாயா? you love me? நீ என்னை He's நேசித்தா asking you, do you love me? நீ பின்வாங்கி போக மாட்டாய். If you love me, you will not நீ go என்னை behind. நேசிப்பாயானா If you love me, நீ பயந்து நீ ஓட you மாட்டாய். will not have fear and you will not run நீ away. என்னை நேசிப்பாயானா If you love me, ஜனங்களுக்கு முன்பதாக நீ என்னை மறுதலிக்க மாட்டாய். you will not talk against ஆமென். me நீ in என்னை front of நேசிப்பாயானா people. If you love me, உன்னுடைய ஜீவனையும் கொடுக்க நீ you'll be ஆயத்தமாவா. ready to give your life. ஆமென். ஹalleluya. Amen. பேதுரு மரிக்கும் பொழுது When Peter died, அவன் சேவரிடத்துல அவன் ஸ்தானாதிபதிகளிடத்துல அவன் விண்ணப்பம் பண்ணினது, he spoke to the people and said, என் தேவனை நீங்க நேரா நீங்க சிலுவையில் அறைந்தீர்கள், you crucified Jesus in the ஆனா cross, என்னை நீங்க தலைகீழா அறைய வேண்டும். but you are going to do that to me. ஏன் தெரியுமா? You know why? அவன் இயேசுவை அதிகமாய் நேசித்தான். Because he loved Jesus தேவனை so much. அதிகமாய் நேசித்தான். He loved Jesus ஒரு so much. மனிதன் தேவனை நேசிப்பானா If he loved தன்னுடைய God, ஜீவனை அவன் பொறுப்படுத்த no one will மாட்டான். take care of his life. தனக்கு He நேரிடுகிற காரியத்தை will பொறுப்படுத்த not worry மாட்டான். about what's happening. தேவனை நேசிக்கிறவன் சபையை நேசிப்பான். If anyone who loves God, they will தேவனை love the நேசிக்கிறவன் church. அழிந்து போகிற ஆத்துமாக்களை நேசிப்பான். He will love the person who was getting lost. தன்னை குறித்தோ தன்னுடைய குடும்பத்தை குறித்தோ ஜனங்கள் சொல்லுகிற காரியங்களை குறித்தோ அவன் எல்லளவும் பயப்பட He will மாட்டான். not be afraid of what the people are talking against தேவனுடைய him. அன்பு இருக்குமானா If the love is within them, அவன் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் he will be a இருப்பான். pillar for the truth. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை நோக்கி This வருகிறது. word is coming towards you. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்ட வார்த்தை இன்றைக்கு The same word which God உங்களை asked பார்த்து ஆண்டவர் Peter. கேட்கிறார். Jesus is asking நீ you, என்னில் அன்பாய் are இருக்கிறாயா? you loving me? நீ என்னில் அன்பாய் Do you இருக்கிறாயா? love me? நீ அன்பாய் இருப்பாயானா If you love me, என் ஆடுகளை you மேய்ப்பாயாக. will take care of my sheep. ஆமென். ஹalleluya. Amen. என் சிலுவையை சுமப்பாயாக. If you carry the cross. ஆமென். ஹalleluya. 1 யோவான் 4 அதிகாரம் 18வது வசனத்திலே 1 John 4:18. 4:18. ஆமென். அன்பிலே பயமில்லை. There is no fear in love. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். The perfect love will take away the fear. பயமானது வேதனை உள்ளது. The fear will have difficulties. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. There is no perfect love because of fear. ஆமென். அன்பிலே பயமில்லை. There is no fear. உண்மையான கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே இருக்குமானா If you have the true love, ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கும் when you spread the ஜனங்களை gospel, ஆதாயப்படுத்தி சபைகளுக்குள்ளே கொண்டு வருவதற்கும் when you're equipping நீங்க people, பயப்பட you மாட்டீங்க. don't have to be worried. என்ன துர்ச்செய்திகள் ஜனங்கள் உங்களுக்கு சொன்னாலும், Whatever bad news comes யாரை to you, குறித்து எதை குறித்து சொன்னாலும், whatever news comes எந்த to you, காரியத்தை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. whatever you hear, ஆமென். do not be ஹalleluya. afraid. தேவனுக்கு முன்பதாக In front of God, ஆமென். இந்த இடத்துல பலிபீடத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், in this altar I talk to you. என்னை ஒரு கூட்டம் பயன்படுத்தினாலும்
There were few people who ஆமென். scared me. தேவன் மீது வைத்த அன்பினாலே Only because of God's love. லாபமான எல்லாத்தையும் நஷ்டமாய் கருத தேவன் I've எனக்கு taken உதவி away செய்தார். all the profit away from me. ஆமென். இன்றைக்கு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் நிற்க I'm able to stand here as a pillar of தேவன் truth. எனக்கு உதவி செய்தார் என்று என்னால் God சொல்ல helps முடியும். me. ஆமென். Amen. ஒருவன் தேவனை நேசிப்பானானா If one loves God, மனிதனை நேசிக்க மாட்டான். he will not love people. மனிதனை பிரியப்படுத்த He மாட்டான். will not try to please people. மனிதனை பிரியப்படுத்துகிற தேவனை பிரியப்படுத்த முடியாது. Anyone who wants to please man மனித will not please சத்தத்தை God. கேட்கிறவன் தேவனுடைய If சத்தத்தை you want கேட்க to listen முடியாது. to people's voice, you cannot listen to God's நீங்கள் voice. தேவனுடைய சத்தத்தை If கேட்பீர்களானா you want to listen to God's நீங்கள் voice, தேவனில் you அன்பாயிருப்பீர்கள். have to love நீங்கள் God. அன்பாயிருப்பீர்களானா If you are with love, தேவனுடைய சத்தத்தை you மாத்திரம் will கேட்பீர்கள். listen to God's words. ஆமென். நீங்கள் அன்பாயிருப்பீர்களா? If you have நீங்கள் love, அன்பாயிருக்கிறீர்களா? if you have love, எழும்பி நின்று can we stand up? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, We நான் look உம்மை up to God நேசிக்கிறேன் and say, ஆண்டவரே. God, I love you. நான் உம்மை